அண்ணா வணக்கம் அண்ணா. இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் நடிகர்கள் கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரபலத்துக்காக கட்சி கொள்கைகள் பார்க்காம போய் சேர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்து, இந்த சூழலை எப்படி நம்ம மாற்றலாம்? உட்காருங்க, நான் சொல்றேன். தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற நூலில் நம்ம ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. இப்போ நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரெண்டாவது, தன்னின பகை. நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்ளுகிற தன்னின பகை. மூணாவது, போர்க்குணம் இன்மை. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும். அந்தனால இவன் போர்க்குணமற்று போயிட்டான். எதா இருந்தாலும் சகித்துக்கிறான். விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனை, விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனைன்னு எல்லாற்றையும் சகித்து அடிமை ஆயிட்டான். அடுத்தது அவர் சொல்றது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது, சினிமா இருக்குது. ஆனால் இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடாள போதும், அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது. பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இளைப்பாறுதல் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இளைப்பாறுதலே முழு நேரமும் ஒரு வாழ்க்கையை ஆயிர முடியாது. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்க. பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா? ஏன் அவங்க கட்சி தொடங்கலை? மம்முட்டிக்கிட்ட இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்குறார், நீங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு. எங்கள் நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டார். பிரேம் நசீர் உங்களுக்கு தெரியுமா? மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார். 500 படங்களை முதலில் நடித்தவர் அவர்தான். அவர் காங்கிரஸில் இருந்தார். மேடையில் பேசும்போது பிரேம் நசீர் பேசுகிறார். காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவரை உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்ட போய், ஹே அமைதியார் உட்கார், அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்கிறான், அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு, பக்கத்தில் இருக்கிற பேச சொல்லுன்னு. உனக்கு புரியுதா? அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு, நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு. இந்த பிரேம் நசீர் லட்சக்கணக்கான ரசிகர்களெல்லாம் வர சொல்லிட்டார். எதுக்கோ பிரேம் நசீர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான். மேடையில் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றாரு. செருப்பு கழட்டி வீசிட்டான். நடந்தது, இறங்கி போயிட்டார். இது வரைக்கும் இவனுக்கு அந்த எண்ணம் வரல. ஆனால் இங்கே ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம், ஆகப்பெரிய சான்றோர்கள், அறிஞர்கள், அவ்வளவு பேர் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான். இது என்ன பண்ணணும்னா, எடுத்தவொடனே இதை எப்படி வீழ்த்துறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. விடணும், விட்டு அப்புறம்தான் பார்க்கணும். எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது. எம்ஜிஆர் வந்த கால சூழல் வேற, அந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற. அதனால இந்த திரைக்கவர்ச்சி, இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல், இந்த இலவசங்களை அறிவிப்பது, ஓட்டுக்கு இது மகளிருக்கு 1000, இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 1000, இளைஞர்கள் இந்த தமிழ் மகனுக்கு 1000, இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாற்றி வீழ்த்துவதற்கு பெயர் தான் புரட்சி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம செய்யணும். அதனால இது அப்படி இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அது விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. அதனால அதை போய் கண்டுக்கிற வேண்டியதில்லை. என்னை கேட்டாங்க, எப்படிங்க அது அப்படின்னு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான், தேட மாட்டான். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுகிறான். காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள். புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராமல் நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர். கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவம்ங்கிறார். 10 பாவம் சொல்றாரு காந்தி, அதில் கொள்கையற்ற அரசியலும் பாவம் தாங்கிறார். அதனால
அதையும் ஒரு கை பார்ப்போம். எவ்வளவோ பார்த்துட்டோம், அதையும் பார்த்துருவோம். தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டமான தமிழ் மக்கள் தற்போது தங்களுக்குன்னு இருக்கிற தமிழ்நாட்டில் கூட தங்களால ஆட்சி செய்ய முடியாத நிலையானது ஏற்பட்டிருக்கு. இப்படி தமிழ் இனம் தாழ்ந்து வீழ்ந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்வது என்னன்னா, தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு முதல் காரணத்தை சொல்றாரு. அதாவது நம்மிடம் இருப்பதை விட மற்றவர்களிடம் இருப்பது சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இதே போல தன்னின பகை அப்படின்னு சாதி வேற்றுமையால ஒருவர் உயர்ந்தவர் மற்றொருவர் தாழ்ந்தவர் அப்படின்னு பாகுபாடுனால வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பண்பட்ட இனம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. அதாவது போர்க்குணம் அற்று போய் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளக்கூடிய இனமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நான்காவதா ஒரு காரணத்தை சொல்றாரு. திரைக்கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமானது தற்போது தமிழக மக்கள் வந்து அரசியல் பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பா இல்லாத அளவுக்கு ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுல முத காரணம் தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் திரைக்கவர்ச்சியும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லும் போது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாமே உலகமயமாயிட்டு இருக்கு, இப்ப வந்து இவங்க பழமை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பக்கத்துல இருக்க கேரளாவோ கர்நாடகாவோ தெலுங்கு மாநிலமோ தங்கள் மொழியை எப்போதுமே விட்டு கொடுப்பதில்ல. முக்கியமா பார்த்தோம்னா உலகத்துக்கே நாங்க தான் முதலாளி நாடு, உலகத்துக்கே நாங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க நாடும் கூட சமீபத்துல ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சப்ப கூட மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு தான் ஒரு ஸ்லோகனை வந்து முன் வச்சாங்க. அதாவது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கானதாக இல்ல, அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி உலகத்துக்கே ஒரு முதலாளி அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய ஒரு நாடே தன்னோட இனத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தமிழன் மட்டும் இதுல தாழ்வு மனப்பான்மையை எங்க பாக்குறான் அப்படின்னு தான் தெரியல. இதே போல அளவுக்கு அதிகமான திரைக்கவர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகரா இருந்து தமிழ்நாட்டோட முதல்வரா வந்ததன் அடிப்படையில இங்க நடிகர்களால அரசியல்ல கால் பதிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலைமையானது உருவாகிருச்சு. இருந்தாலும் சீமானவர்கள் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, ஆனா இப்போது இருக்கக்கூடிய காலம் வேறு. திரையில தேர்றவன் என் பின்னாடி நிக்க மாட்டான், தரையில போராட்ட களத்துல இருக்கவன் தான் என் பின்னாடி நிப்பான் அப்படின்னு தன் கொள்கை கோட்பாடு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பின்னாடி ஸ்ட்ராங்கா நிப்பாங்க அப்படின்னு சீமானவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு.